ஹலோ சீதா, நான் மாயா பேசுறேன். இங்க நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு மாயா? ஏன் அழற? என்ன பிரச்சனை உனக்கு? நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த விஷயம் வீட்ல யாருக்குமே தெரியாது. உன்னை கூட்டிட்டு போய் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் தான் ஷாப்பிங் போலான்னு கூப்பிட்டேன். ஐயோ, ஆனா மாமா வந்ததால உன்னை கூட்டிட்டு போக முடியாம போயிடுச்சு. என் பிரச்சனை அரண்மனையில இருக்க யார்கிட்டயும் சொல்ல முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு உன்னை தவிர உதவுறதுக்கு வேற யாரும் இல்ல. நான் உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நான் அதை பண்றேன். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. எனக்கு அரண்மனைக்கு வரவே பிடிக்கல. நான் இங்கேயே ஏரியில குதிச்சு சூசைட் பண்ணிக்க போறேன். ஐயோ மாயா, அப்படிலாம் எந்த முடிவுக்கும் வந்துடாத. உனக்கு நான் இருக்கேன். உன் பிரச்சனையை நான் சரி பண்றேன். அப்ப நீ உடனே கிளம்பி வா. நான் கிளம்பி வரேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? வீட்ல யாருக்கும் தெரிஞ்சிடாம பாத்து வா. ஏன்னா தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். போரூர் பக்கத்துல இருக்க ஏரி கிட்டதான் இருக்க. சரி, நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் உடனே வரேன். நீ எதுக்கும் அவசரப்படுறாத. சரியா? அவ இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துருவா. அவளை என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. சொன்னபடியே நீ வர வச்சிட்டே இல்ல. அவ வரட்டும். அவளை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புறேன். நான் இந்த ஸ்ட்ரீட் முனையில போய் மறைஞ்சிருக்கிறேன். அவ வந்த உடனே அவளை இங்கே வச்சு மடக்கிடுங்க. டேய், நீங்க 2 பேரும் போய் மறைஞ்சுங்க. டேய், நீ போ. போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சரண, இன்னைக்கு அவன் விடக்கூடாதுன்னு. மாயா அண்ணே வந்துட்டானே. எங்க இருக்கான்னு தெரியலையே. போடா. சீக்கிரம் வா. என்ன சீதா? ஹலோ, என்ன பாக்குற? உன்னை இவங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் எனக்கு பிரச்சனைன்னு போய் சொல்லி உன்னை இங்க வர வச்சேன். பார்க்க அழகா இருக்க, ஆனா அது எனக்கு ஆபத்து இல்ல. நீ அரண்மனையில இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதான் துரப்பாண்டி கிட்ட உன்னை பிடிச்சு கொடுக்க திட்டம் போட்டேன். நான் நினைச்ச மாதிரி நீயும் என்ன நம்பி வந்து மாட்டிக்கிட்ட. ஹே, இவளை இழுத்துட்டு போங்கடா. போங்க. இதே மாதிரி கங்கா கதையும் முடிஞ்சுட்டா? என்ன விடுங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. விடுங்க.
விடுங்க ப்ளீஸ் என்ன விட்டுங்க விடுங்க என்ன தைரியம் இருந்தா என்னையே பகைச்சிட்டு இருப்ப. எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு என்ன கேவலப்படுத்திருப்ப. நீ பண்ண தப்புக்கு தான் நீ தண்டனை அனுபவிச்சிருக்க. இது எதுக்குமே நான் காரணம் இல்ல. என்ன விட்டு ப்ளீஸ். உன்னை விடுறதுக்காக நான் கூட்டிட்டு வரலடி, விற்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். மார்க்கெட்ல தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பை விட உனக்கு இருக்கிற மவுஸ் ஜாஸ்தி. உன்னை பாம்பே சேட்டுக்கிட்ட விற்க போறேன் நல்ல விலைக்கு. நீ எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தப்பிச்சு போனியோ அந்த இடத்துக்கு உன்னை அனுப்புறேன். இப்பவே உன்னை வீடியோ எடுத்து அனுப்பி ரேட்டை ஃபிக்ஸ் பண்றேன் பாரு. இங்க பாரு, இங்க பாரு, கேமராவை பாருமா. மூஞ்சியை காட்ட சொன்ன எதையும் காட்டுற, முடிய தூக்கி போடு. சரி சரி, இங்க பாரு, நல்லா தலையை குடியாம நிமிந்து பாரு. இது வேற. குட் கேர்ள், குட் கேர்ள். தேங்க்யூ செல்ல குட்டி, நீ செல்ல குட்டி. 8 9. ஹலோ சேட்டு சார், சொல்லுங்க சார். தொழில விட்டுட்டீங்களா? விட்ட தொழில இன்னைக்கு தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ அனுப்புறேன், பொண்ணை பார்த்துட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரிங்க சார், அனுப்புங்க சார். டேய் பத்திரம்டா, நல்லா கட்டி போடுங்க. வரட்டு மச்செல்லாம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சீதா, 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 சீதா. என்னங்க எங்கேயும் காணுங்க. சீதாவை ஜாகிரதையா பாத்துக்க சொன்னேன்ல, அப்படி இருந்தும் அலட்சியமா இருந்திருக்கீங்க. என்ன பண்றீங்க? மாப்ள, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவ இதுக்கு முன்னாலேயே வீட்டை விட்டு போனவ தானே, அப்படிதான் இப்பவும் போயிருப்பா. ஜானகி ஹோம்க்கு போன் பண்ணி பாருங்க, அங்கதான் அந்த கிழவிய பார்க்க போயிருப்பா. போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ, மாப்பிள, அவ ஹோமுக்கு போறதா இருந்தா சொல்லிட்டு தானே போயிருப்பா. எனக்கு என்னவோ அங்க போன மாதிரி தெரியல. வாங்க வெளியே போய் தேடி பார்க்கலாம். வாங்க. போனவ இந்த கங்காவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அப்படியாவது ஏன் பொண்ணுக்கு ஒரு வழி பிறந்திருக்கும். மாயா, நீ எங்க போயிட்டு வர? என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன். அன்னைக்கு சீதாவை கூட்டிட்டு போன மாதிரி இன்னைக்கு எங்கேயாவது கூட்டு போனியா? நான் கூட்டிட்டு போனா? நீங்க தான் அன்னைக்கு சீதாவை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் எப்படி கூட்டிட்டு போவேன்? ஆமா, சீதா வீட்ல இல்லையா? கங்கா, சீதாம்மா எங்க போனாங்க? சீதாம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்களா? இனிமே வர மாட்டாங்களா? வந்துருவாங்க தேவசேனா. நான் சொல்றதை கேளுடா. இங்க வராம எங்க போறாங்க? இல்ல கங்கா, நீ பொய் சொல்ற. சீதாம்மா என்கிட்ட சொல்லாம போயிருக்காங்கன்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. தேவசேனா, அவங்க எங்கேயும் போகல, நீ கவலைப்படாத, அவங்க வந்துருவாங்க. நீங்க தான்ப்பா சீதாம்மாவை வெளியில அனுப்பியிருக்கீங்க. அவங்க இங்க இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு என் சீதாம்மா வேணும். அவங்க வராம நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். தேவசேனா, தேவசேனா. மாப்பிள,
வெளியில போய் தேடிட்டு வாங்க. டேய் நீ கூட வாடா. போ. சரிப்பா. தேடுங்க, தேடிக்கிட்டே இருங்க. அவ என்ன ஆனாங்கிறது எனக்கு தானே தெரியும். என்ன மாப்பிள்ள இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்ல, போன தடவை சீதா விட்டு போனப்ப இங்க தான் இருந்தா. ஓ, அப்போ போய் தேடி பாப்போம். வா பார்க்கலாம். ஏய், நீ அந்த பக்கம் பாரு. சரி. இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். சீதா. ஓய்யோ, சாரி 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 சாரி. அருண், சீதா எங்க தெரியும் காணுமே. ரங்கநாயகி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். அம்மா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ பாட்டி, நான் அருண் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. சீதா அங்க வந்திருக்காளா? இல்லைங்களே. என் தம்பி, ஏதாவது பிரச்சனைங்களா? இல்ல, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. காலையில உங்களை பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தா. நான் வெளியில இருக்கேன். ஒருவேளை அங்க இருந்தா கூட்டிட்டு போறேன்னு தான் கேக்குறேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன் பாட்டி. சரிங்க தம்பி. சரி. என்னாச்சு மாப்பிள்ள? சீதா ரங்கநாயகி பாட்டியை பார்க்க போகல. அப்போ வேற எங்க போயிருப்பா? வா தேடி பார்க்கலாம். தேவசேனா, ராத்திரி நீ சாப்பிடாம தூங்கிட்ட. இப்போ சாப்பிடலன்னா எப்படி? சீதா வந்துருவாங்க, நீ சாப்பிடுமா. வரட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன். சொல்றத கேளு கங்கா. சீதாம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா கண்டிப்பா சீதாவை கூட்டிட்டு வந்துருவாரு. நீ கொஞ்சமாவது சாப்பிடு தேவசேனா. நீயும் அப்பாவும் சேர்ந்து சீதாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. சீதாவை இல்லாம என்னால இருக்க முடியாது. சீதா எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியுமா? உனக்காக நான் அவங்கள இன்சல்ட் பண்ணிலாம் பேசியிருக்கேன். அடிக்கடி என்கிட்ட உன் கூட இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து சீதாவை என் கூட இல்லாம பண்ணிட்டீங்க. சீதா வீட்டுக்கு வரணும். நான் இப்பவே சீதாவை பார்க்கணும். எனக்கு சீதாமா வேணும். அம்மா, 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 சீதா போயிட்டாங்கம்மா. அவங்கள எப்படியாவது வர வைமா. சீதா இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. சீதா எனக்கு வேணும். 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 சீதா கங்கா, என்னாச்சுமா? என்னாச்சு தேவசேனாக்கு? தேவசேனா, என்னாச்சு? தேவசேனா, தேவசேனாக்கு என்னாச்சு? கங்கா, என்னாச்சு? சீதா வீட்டை விட்டு போனதை தாங்க முடியாம அழுதுகிட்டு இருந்தா. அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு இப்படி ஆயிடுச்சுமா. ஐயோ தேவசேனா, தேவசேனா, என்னமாச்சு? கண்ணு பாரு. தேவசேனா, எனக்கு பயமா இருக்கு. தேவசேனா, இங்க பாருமா. தேவசேனா, 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 ஐயோ எனக்கு பயமா இருக்கு.
தேவசேனா இருக்க அதிகமாயிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே. தேவசேனா, லீலா சீக்கிரம் ஏதாவது சாமி வச்சுட்டு வா. ஒண்ணு இல்லம்மா. தேவசேனா, ஐயோ தேவசேனா, தேவசேனா இத போய் பிடிச்சுக்கோமா. தேவசேனா, தேவசேனா இன்னும் ஃபிக்ஸ் நிக்க மாட்டேங்குது. ஐயோ இது நிக்கிற மாதிரி தெரியலையே. அருணுக்கு உடனே ஃபோன் பண்ணு. இப்பவே வர சொல்லு. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க தேவசேனா. ஹலோ, என்னங்க தேவசேனாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுங்க. சீக்கிரமா வாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ரொம்ப பயமா இருக்கு. சரி நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. என்னாச்சு மாப்பிள? தேவசேனா உடம்பு சரியில்லையா? வீட்டுக்கு போலாம். தேவசேனா, டாக்டர், தேவசேனாவுக்கு என்னாச்சு? ஷீஸ் ஆல் ரைட். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. குழந்தை மனசில் ஏதோ ஏக்கம் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தைங்க மனசை ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நாம தான் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைங்க நேசிக்கிற விஷயம் எப்பவும் பக்கத்திலே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அது திரும்ப கிடைக்கிற வரைக்கும் அதே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் அவங்க பிடிவாதம் பண்ண தான் செய்வாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டுறணும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. குழந்தை எதுக்கு சஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் தர்ற மருந்து குழந்தைய கொஞ்ச நேரம் தூங்க வைக்க தான் முடியும். ஆனா குழந்தை சரியாகனா அது நினைக்கிறது நடக்கணும். தேவசேனா ஏதோ சீதா சீதான்னு பேர் சொல்லி முனைகிட்டு இருக்க. அவங்க யாரு சார்? என் ஃப்ரெண்டு தான். கொஞ்ச நாளா எங்க வீட்ல தான் தங்கி இருந்தாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல டாக்டர். அவங்கள காணோடு தான் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கோம். சீதா, 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 சீதா. சீக்கிரமா அவங்கள கொண்டு வந்து குழந்தை முன்னாடி நிறுத்துங்க. ஏன்னா குழந்தை மனசு பூரா அவங்க தான் இருக்காங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க வந்தா மட்டும்தான் குழந்தையை காப்பாற்ற முடியும். சீதா சீதா அப்படி என்னதான் பண்ணாலும் இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், குழந்தைய அவகிட்ட பழக விடாதீங்கன்னு. யாராவது கேட்டீங்களா? இப்ப பாருங்க, குழந்தை அவளை நினைச்சு ஏங்குற அளவுக்கு வந்துடுச்சு. இப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும்? சும்மா குத்தி காட்டி பேசிட்டு இருக்காம அடுத்தது என்ன செய்யலாம்னு ஏதாவது யோசனை சொல்லு. அவளை முதல்ல தேடுறத விட்டுட்டு குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு பாருங்க. சீதா வந்தாதான் குழந்தைக்கு சரியாகும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. தேவசேனாக்கு நல்லா ஆகணும்னா சீதா வர்றதை தவிர வேற வழியே இல்லனா. சீதாவுக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாண பேச்சை எடுத்தது பிடிக்காம தான் வீட்டை விட்டே வெளியில போனா. ஆனா இப்போ அவ விருப்பத்துக்கு மாறா யாரும் நடந்துக்கலையே. இப்ப எதுக்காக போனா? அவங்க தானா போன மாதிரி தெரியலப்பா. ஏன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் அப்படியே அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த துரப்பாண்டி தான் கடத்திட்டு போன மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? அவனதான் நாம மிரட்டி அனுப்பிச்சிட்டோமே. நம்மளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி கடத்திட்டு போவான்? அவன் சீதாவை பழி வாங்கணும்னு வெறியோட இருந்தவன். எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குப்பா. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஆமாப்பா, சீதாவுக்கு அவனை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் தான் ஏதோ பண்ணிருப்பான். ஆமாண்ண, அவன் எதுக்கும் துணிஞ்சவன் தான். சீதா வந்தாதான் தேவசேனா பொழைச்சுக்கு வாங்குற நிலைமையில இருக்கும். அந்த ராஸ்கல் சீதாவை ஏதாவது பண்றதுக்குள்ள நாம எப்படியாவது சீதாவை காப்பாத்தணும்னு நம்ம போலீஸ் கிட்ட போயிடலானே. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இந்தாங்க.
தேங்க்யூ சார். அங்க கமிஷனர்கிட்ட பேசிட்டேன், உடனே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. துரப்பாண்டி தான் சீதாவை கடத்தி இருந்தான்னா அவனை எப்படியும் பிடிச்சிருவாங்க. ஏன் மாயா இவ்வளவு பதட்டமா இங்கிருந்து போறா? ஒருவேளை சீதாவை இவ ஏதாவது பண்ணிருப்பாளா?